ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பொட்டுக்கடலை பயன்படுத்தி எவ்வளோ சிம்பிளான முறையில் இன்றைக்கி நம்ம முறுக்கு பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச பொட்டுக்கடலையை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு சேர்க்கும்போது வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் இது போல் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா தான் அளவு சரியாக இருக்கும். அதனால் இதோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அரிசி மாவையும் நல்லா நம்ம சலிச்சிட்டு சேர்த்துடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு முறுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை அதிகமானாலோ இல்லைன்னா அரிசி மாவு அதிகமானாலோ நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை உள்ளங்கையில் வச்சு இது போல் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹீட் ஆயில் சேர்த்துடலாங்க. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால உடனே நம்ம கை வச்சு பிசைய முடியாது. அதனால் 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கைகளால் இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் எல்லா மாவையும் நல்லா கலந்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இது போல் உருண்டை பிடிக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவே சாஃப்டாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கணும். நம்ம விரல் வைக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இறங்குதுன்னு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு காயக்கூடாது. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. நான் தேன்குழல் அச்சு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அச்சு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதை சேர்த்துட்டு ஆயிலெல்லாம் தடவின பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவு கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாங்க. மாவை இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு சேஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சிலிண்டர் சேஃபுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக மாவு கூட எடுத்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. சேர்த்த பிறகு இதை மாவை உடனே மூடி வச்சிடணுங்க. மாவு உடனே சட்டுன்னு காஞ்சிரும். அதனால் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிக்கலாம். இது போல் கரண்டி எல்லா வீடுகளிலே இருக்குங்க. இதில் லைட்டாக கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா முறுக்கு பிழிஞ்சி எடுத்துக்கலாம். முறுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பிழியும் போது கட்டாகி விழுந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு பிளேட்லேயும் நம்ம இது போல் ஆயில் தடவிட்டு அதுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். பிகினர்ஸுக்கெல்லாம் இது ரொம்பவே சுலபமான ஒரு டிப்ஸுங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு இதை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது ரொம்பவே ஈஸி தாங்க. பிளேட்டில் சேர்த்தும்போது பிகினர்ஸ் கூட சுலபமாக நம்ம எத்தனை முறுக்கு வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க.
எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு கொதித்து வருதுன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது போல் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பபுள்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. 5 to 10 மினிட்ஸில் எவ்வளோ சுலபமாக நம்ம இன்றைக்கி முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சிங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இதே போல் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி சீக்கிரமாக சுலபமாக இந்த முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சிட்டு நல்லா முறுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு பர்ஃபெக்டான முறுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீதி உள்ள மாவையும் அடுத்தடுத்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான இந்த பொட்டுக்கடலை முறுக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு எனக்கு வந்து இந்த அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்குங்க. நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியாக செஞ்சுட்டு இது போல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த முறுக்கு உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிடும்போதும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே போல் பொட்டுக்கடலை முறுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.